சத்தமாக போகாமல் அகத்திய பெருமானுக்கு புரியும். அகதீஷாய நம. ஏகனபன் சபையில் ஏகாதசி நாயகனாக ஏகோபித்த நன்னாளன்று ஏகனாகவும் அநேகனாகவும் அகத்தியமாகவும் சிவமகா அகத்திய பேராற்றலின் வடிவமாகவும் ஒட்டுமொத்த அண்ட பேரண்ட கருணையின் வடிவமாகவும் அகத்தியமாகவும் பெருங்கருணையாகவும் அனைத்துமாகவும் அமர்ந்து அவதரித்து ஆதி வேதமாய் அற்புதமாய் வேதபுரம் எனும் அற்புத தலத்தில் அவதரித்து சபையாக சபை ஆசானாக பிரபஞ்சமாக பிரபஞ்ச ஆற்றலின் வடிவமாக அண்ட பேரண்டமாக அமர்ந்து மனித வடிவில் எளிமையாக இயல்பு நிலையில் இயல்பு சித்தனாக சீடர்களுக்கு இயல்பு உபதேசம் கொடுத்து தாயாக தந்தையாக கடவுளின் நிலையாக குரு என்கிற நிலையெல்லாம் தாண்டி 3 நிலைகளும் ஒரு நிலையாக தன்னுள் வைத்து இயல்பு நிலை மாறாது எங்களுக்கு அற்புத உபதேசம் கொடுத்திருக்கும் அன்னையின் ஒட்டுமொத்த ஆற்றலின் வடிவமாக அமைந்திருக்கும் தந்தையாக சிவமகா அகத்திய வாழை சித்தன் திருவடிகள் தொட்டு வணங்கி அகத்திய பேராற்றல் அகத்தில் அமர்ந்து அகத்தியத்தின் மறுவடிவமாய் அகத்தியமாய் இயல்பு நிலையில் லோபாமுத்ரா சமேத அகத்தியமாய் சபை இயல்பு நிலையில் இருந்து வாழுகின்ற நிலையோடு ஆண்டு கொண்டிருக்கும் நிலையில் எங்களை எல்லாம் அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்ற பெருங்கருணைக்கு திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். ஏகோபித்த நன்னாளின் பெருமை சீடர்களுக்கு அருள வேண்டும் ஐயா. வார்த்தெடுக்கப்பட்ட பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத முதன்மை சீடனாக எறும்பீசன் அமர்ந்து அருள்பாலிக்கும் அகிலாண்ட பரமேஸ்வரியின் ஆற்றலோடு நீராற்றல் தவழ்ந்து வரும் அற்புத திருவானை காவல் என்னும் பெரும் தலமதிலே உன் சபையமைத்து கிளை சபையமைத்து ஆற்றலாய் அமர்ந்தவன் சிவமகா வாழை சித்தன். வாழை தேவியோடு சமேதராக அற்புதமாய் அமர்ந்தவன் சிவமகா வாழை சித்தன். அச்சித்தனுடைய ஆற்றலின் மூலம் பகிரப்படும் கிளைச்சபைகள் யாவற்றிற்கும் கிளைச்சபையின் ஆசானாய் இல்சபை அமைக்க பெற்று கிளைச்சபை ஆசானாய் இல்லத்தில் இருக்கும் இல்லற தலைவனுடைய இல்சபையாக மாற்றிய அற்புதமான சபையாகும் இச்சபை என்று யாம் அருள்பாலித்து அற்புதமான ஆசி தெரிவித்து ஏகாதசி நன்னாள் ஆற்றல் கொண்ட பெருநாள் ஏகனோடு தசம் இணைந்த ஏகாதசி என்ற அற்புதமான நாள் சிவத்தோடு பரந்தாமன் இணையும் 10 அவதார நிலைகள் அவனோடு இணைந்து அவ்வொன்றை சிவமாக்கி 11 சிவமாக்கி ஒருவனாய் அமர்ந்த நாள் ஏகாதசி நன்னாளாகும். இச்சபையில் சஷ்டி பெருவிழாதனில் ஆற்றல் கொண்டு முழுமதி நன்னாளிலும் வாசி நாளிலும் சபையாக விளங்கும் இச்சபை இன்றொரு நாள் விஸ்வமகா சிவசபையாக விளங்குகின்றது. ஏன் என்ற வினா, விஸ்வம் சைவம் என்ற வேறுபாடு உள்ளதா என்ற வினா உள்ளிருந்து எழலாம். அல்ல, அத்துணையும் சிவத்திடமிருந்து வெளிப்பட்ட அற்புதமான ஆற்றல்கள் பிரபஞ்சத்தை காக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 5 வகையான எதிரிகளை ஒழிக்க ஒவ்வொரு ஆற்றலாக சிவபெருமானிடம் இருந்து பிரிக்கப்பட்ட அற்புதமான ஆற்றல்கள் அவ்வாற்றலின் பேராற்றல் கொண்ட ஒட்டுமொத்த அவதார நிலைகளை தன்னகத்தே கொண்ட விஸ்வமாக பரந்தாமனாக பார்த்த சாரதியாக எழுந்தருளியிருக்கும் திருப்பார் கடல்தனிலே எழுந்தருளியிருக்கும் அற்புதமான லக்ஷ்மி சமேதராக வீற்றிருக்கும் பரந்தாமனுடைய சபையாக இந்நாள் விளங்குவது ஏனெனில் வந்து வணங்குவோர்களுக்கு சிவ ஆற்றலோடு
அற்புதமான சிவ ஆற்றலோடு அவனுக்கு தவ ஆற்றலோடு அவன் இகலோகத்தில் நல்நிலையில் நடைபோட, இகலோகத்தில் கலியுகத்தில் தன்னுடைய இல்லாலோடு மழலையர்களோடு இகலோகத்தில் அவன் நல்வாழ்வு சிறக்க லக்ஷ்மி சமேதராக விஷ்ணு பகவான் இங்கு அமர்ந்திருக்கின்றார். குபேர நிலையில் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். இன்றைய நன்னாளில் ஆற்றல் கொண்டு வருகின்ற அவன் சூட்சம எதிரிகளை வேறறுக்கும் நன்னாளாக அவதார நிலைகளிலே தலையாய அவதாரமாக விளங்குகின்ற அற்புதமான சிம்ம அவதாரத்தின் ஆற்றலினை தாங்கி அமர்ந்திருக்கும் விஷ்ணு பகவான் இன்றைய நாள் அவனவனுக்குரிய கர்ம நிலைகளுக்கு ஏற்ற ஆற்றலினை தவ நிலைகளின் மூலமாக திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையின் மூலமாக வழங்குகின்றார் என்பதே ஏகாதசி பெருநாளின் சிறப்பு, தாங்கிய சபையின் சிறப்பு என்று யாம் அகத்தியன் நல்விளக்கமளித்து, இச்சபை பிரபஞ்ச மகாசபை, அமர்ந்திருப்போன் சிவமகா வாழைச்சித்தன், அவனுக்குள்ளிருந்து எழுகின்ற ஆற்றல் அனைத்தும் பிரபஞ்ச ஆற்றல். அவ்வாற்றலிலிருந்து வெளிவந்தது ஆதிசிவமகா சூட்சம நூல். நூல் மூலமாக உரையாடி கொண்டிருப்பவன் அகத்தியன் என்ற அற்புதமான சரணாகதி நிலைதனை கடைப்பிடிப்பவனுக்கு ஏகாதசி பெருநாளின் ஆற்றல் முழு நிறைவாக சென்றடைகின்றது என்பதே உண்மை என்பதனை அகத்தியன் யாம் தெரிவித்து, அற்புதமாக இரு பிரிவுகள் மானிடர்கள் பிரித்து வைத்த பொழுதும் உள்ளிருந்து அவனை ஆட்டுவிப்பது சிவம் ஒன்றே. மகாவிஷ்ணுவையும் ஆட்டிவிப்பது சிவம் ஒன்றே. அவதாரங்களை ஆட்டுவிப்பதும் சிவம் ஒன்றே. அத்துணை ஆட்டுவிக்கும் சிவ ஆற்றல்களுக்குள்ளெல்லாம் அமர்ந்திருக்கும் அகத்தியம் அமர்ந்த சபை என்பதால் இச்சபையே பிரபஞ்ச மகா சபையாக திகழ்கிறது இப்பூவுலகில் என்ற நிலைதனையும் அகத்தியன் யாம் சுட்டிக்காட்டி, ஆற்றலின் மையமாக, பிரபஞ்ச ஆற்றலின் மையமாக எழுகடல் உண்டவன் என்று எமை கூறுகின்றீரே, அத்துணை கடல்களும் சங்கமிக்கும் ஒட்டுமொத்த சமுத்திர சபையாக விளங்கும் இச்சபை என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் கொடுத்து, வந்து அமர்ந்தோர்கள் வேண்டுதலுக்காக அல்ல, தன் வினை நிலைகள் நீக்குதலுக்காக என்ற நிலையோடு அமர்கின்றவர்கள் சபை என்ற அமரன் சபையை யாம் அகத்தியன் நல்லாசியோடு இச்சபையையும் வாழ்த்தி, எம் பணி இச்சபையில் நிறைவடைந்து விட்டது என்று யாம் சென்ற ஆசிகளில் உரைத்தவாறு எம் பணியை நிறைவேற வைத்த சபையாகும் கலியுகத்தில் இச்சபை. அகத்தியன் பயணத்தை தடுத்து அமர வைத்து கலியுக மாற்றம் யாம் ஈட்டுகின்றோம் இச்சபையின் மூலமாக என்று சவால் விடுத்து அமர்ந்த சித்த சபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் அமர்ந்த சபையாகும் இச்சபை. எனவே அகத்தியம் அமர்ந்து விட்டோம், ஓரிடம் தனில் அமர்ந்து அருள்பாலிக்கின்றோம் கலியுகத்தில். இச்சபை நோக்கி வருவோர்கள் அகத்தியத்தை சுமந்து செல்கின்றார்கள். அவர்கள் பறைசாற்றும் நிலைதனை கையாளுகின்ற பொழுது, இச்சபை பற்றிய நிலைதனை பறைசாற்றுகின்ற பொழுது அவர்களோடு அகத்தியம் பயணிக்கின்றது. அவ்வாறு பயணப்படுபவன் கலியுகத்தில் இகலோகத்தில் மற்ற மானிடர் நிலைகளிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு ஒய்யாரத்தில் அமர வைத்திருக்கும் சபை இச்சபை என்று அகத்தியன் ஆணித்தனமான நிலைதனை உரையாக உரைத்து ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் சீடனை. அடுத்த கேள்வி.